ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது முதல்ல கிரகங்களுடைய நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று நாம் சற்று அலசுவோம். அதாவது கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு, அவருக்கு 180 டிகிரியில் அப்படியே சிம்மத்தில் கேத்து இருக்கிறார். கேத்து பகவான் ராகு பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரம் ஆகிய போராட்டத்தில் இருக்கிறாரு. கேத்து பகவான் பூரத்தில் இருக்காரு. சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய உத்திராட்டாதிலோ மீனராசியில் இருந்திருக்கிறாரு, வக்கரத்தில் இருந்திருக்கிறார். தேவகுருவாகிய சுக்கிர பகவான் ரிஷபத்தில் இருந்த சுக்கிர பகவான் 26ஆம் தேதி மிதுனத்துக்கு செல்கிறார். அங்கே ஏற்கனவே தேவகுருவாகிய ப்ரஹஸ்பதி அமர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவானோட இந்த குரு பகவான் இணைகிறார். 2 பகை கிரகங்கள் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறது, 2 குருமார்கள். சூரியன் புதன் ஒரு அற்புதமான காம்பினேஷன்ல கடகத்தில் இருக்கிறது. சூரிய பகவான் கடகத்தில் இருக்கிறதுனால ஆடி மாதமாக சொல்லப்படுகிறது. 16ஆம் தேதி அவர் சிம்மத்துக்கு செல்லும் போது ஆவணி மாதம் வரும். ஆக சூரிய பகவான் புதனோட இணையும் போது புதாதித்ய யோகத்தில் இருக்கிறார். புதன் வக்கரத்தில் இருக்கிறதுனால அஸ்தமன தோஷத்தில் இருக்கிறதுனால புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. தொடர்ந்து நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த கேத்து, அதாவது செவ்வாய் பகவான், செவ்வாய் கேத்து காம்பினேஷன் பார்த்து நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நிறைய போர்கள் யுத்தங்கள் சம்பந்தம் இல்லாத, ஏன்னா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம். கேத்தோட இணையும் போது அது இன்னும் அந்த ஒரு கிரகத்தை தூண்டிவிடும். அதுதான் செவ்வாய் பாம்பு கிரகங்களை பிடியிலேருந்து தப்பிச்சுக்கிட்டு அவர் கன்னிராசிக்கு வந்துகிறார். ஸோ செவ்வாயில் கேத்து இருக்கிறார். கேத்து சிம்மத்தில் இருக்கிறது. மறுபடியும் 16ஆம் தேதிக்கு மேலே சூரியன் சிம்மத்துக்கிட்ட, அதாவது கேத்துக்கிட்ட சிக்குகிறார். இதுதான் கிரகத்தினுடைய நிலைகள். இந்த கிரகங்கள் இருக்கும்போது இந்த ஒரு சூழல்ல, இந்த ஒரு கிரக சுழற்சியில் மனிதனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிகளுக்கு இப்படி வளர்ச்சி கொடுக்கும் என்றது தான் பொதுவாக நம்ம பார்க்கும்போது 3 பிரதான கிரகங்கள், ஆண்டு கிரகங்களாகிய ராகு கேத்துகள் சிம்மத்திலையும் கும்பத்தில் இருக்கிறது. மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார். குரு பகவான் மிதனத்தில் இருக்கிறார். இதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கு எத்தகையான யோகங்கள் வரப்போகிறது, கிரகங்களுடைய மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அதிருஷ்ட வாய்ப்புகளை எந்தெந்த ராசிக்கு நமக்கு யோகம் தரும், கோச்சார ரீதியாக கிரகங்கள் நகரும் போது அந்த நகர்வுகள் என்பது ராசிக்கு எத்தகையான வளர்ச்சி தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது என்றது பற்றி நாம் ஒவ்வொரு ராசியை அலசி பார்ப்போம். ஆகஸ்ட் மாதத்தில் அதிருஷ்டமான அமைப்புகள், காரணம் என்றால் சூரிய பகவான் வலிமையான நிலையில் இருப்பார். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது 15ஆம் தேதிக்கு மேலே. ஸோ சூரியன் சிம்மத்தில் சூரியன் பலமாக இருக்கும்போது எல்லா வகையான வலிமை, ஏன்னா சூரிய பகவான் ஒரு பிரதான ஒரு நவகிரகங்கள்லேயே தலைமை தாங்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா. அதனால தான் சூரிய பகவான் சிம்மத்துக்கு வர்றது என்பது மிக சிறப்பு. அது 16ஆம் தேதி வரை. 16ஆம் தேதி ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் எத்தகையான யோகங்கள் 12 ராசிகள் பெறப்போகிறார்கள் என்றது அலசி ஆராய்வோம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கு பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதத்தில் எத்தகையான மகத்தான நன்மைகள் நடக்க போகிறது. மாத தொடக்கத்திலேயே நமக்கு ராசிநாதனாகிய சந்திர பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். தனஸ்தானத்துல கேத்து பகவான் இருக்கிறார். ராசிலேயே சூரியன் புதனோடு இணைந்திருக்கிறது. தனாதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறது. ஸோ சூரியன் புதன் அமர்வு என்பது ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாக்கின வழிகாட்டி. ஆக யார் யார் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கிடைக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 2ல கேத்து இருக்கிறதுனால சிம்மத்தில், ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போயிருக்கிறது. ஸோ 2ல கேத்து இருக்கிறதுனால இந்த பேச்சில் கவனம் என்பது தேவைப்படுறது. காரணம் என்றால் சூரியனோட வீடு. நம்ம பேசக்கூடிய பேச்சில் கொஞ்சம் ஆணவம் கொஞ்சம் மேலோங்கும். அதனால தான் சிம்மத்தில் கேத்து இருக்கும்போதே சூரியனுடைய குணங்களை தான் அவர் எடுத்துக்கொள்வதனால பேசும்போது கொஞ்சம் ஒரு கவனமாக பேச வேண்டி இருக்கும். இல்லை என்றால் அது நல்லா நடக்க வேண்டிய விஷயத்திலேயே திடீர்னு அந்த பேச்சினால ஒரு ஈகோ கிளாஷஸ் மாதிரி ஆகி அந்த பிரச்சனைகள் அல்லது காரியத்தில் தாமதம் என்பது ஏற்படும். அல்லது சில சமயத்தில் நமக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் தாமதமாகும்.
மூணாம் இடத்துல செவ்வாய் இளைய சகோதரர்களுக்கு ஆகாது. மூணாம் இடத்துல செவ்வாய் வரும்போது நமக்கு, ஏன்னா ராசிக்கு யோகநாதனாகிய செவ்வாய் பகவான் வந்து மூணாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. ஆனா 9வது இடத்தை பார்க்கிறார். 9வது இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். ஸோ அஷ்டம சனியிலிருந்து பாக்ய சனியாக மாறிய சனி பகவான் செவ்வாய் பார்க்கும்போது, செவ்வாய் சனி என்பது கடகராசனம்ல மிகுந்த, ஏன்னா செவ்வாய் சனி காலத்துல மிகுந்த ஜாகிரதையாக இருக்க வேண்டும். காரணம் என்றால் செவ்வாய் வந்து பூமிக்காரகன், சனி பகவான் வந்து ஆயுளுக்காரகன். ஸோ பூமினால ஆயுள்கள் அல்லது பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது இந்த எர்த்குவேக்ஸு இது போன்ற, அது போலவே செவ்வாய் வந்து இரும்பு சம்பந்தமான வாகனங்கள் இது போன்ற நிலைகள் சனி பகவானோட பார்வையில் இருக்கிறதுனால வாகன விபத்துகள் அல்லது ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு, அதாவது சனி பகவான் வந்து ஆயுளுக்காரகன் மற்றும் அவர் வந்து செவ்வாய் பார்க்கும்போது கடுமையான எதிரிகளாக இருக்கிறதுனால விளைவுகள் உண்டாக்குவார்கள். ஆக நம்ம போக்குவரத்துல மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். செவ்வாய் சனி பார்வை இருக்கும்போது, செவ்வாய் சனி பார்க்கும்போது டெஃபினட்டாக சம்பந்தம் இல்லாத பல மனக்குழப்பங்கள் உண்டாகும். இளைய சகோதரர்களை கண்டங்கள் ஏற்படும். சொந்த பந்தங்களில் இழப்புகள் நேரிடும். அதை ஜாகிரதையாக பார்க்க வேண்டும். ஆக நமக்கு 3 கூடிய புதன் வந்து ராசியில் இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பது, அதாவது விடாமுயற்சியோடு நீங்கள் எதுவும் எளிதாக சாதிக்க முடியும். ராசிக்கு யோகக்காரகனாகிய செவ்வாய் 5 கூடையவனாக இருக்கின்றான். அவன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் வழியா மறைமுக பிரச்சனைகளை வரலாம். ஏன்னா சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால மறைமுக பிரச்சனை வரலாம். 6, 9 கூடிய பாக்யாதிபதி குரு பகவான் வந்து நமக்கு 12 விரயத்தில் இருக்கிறார். விரயத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு செல்றதுக்கு உண்டாகின வாய்ப்பு. காரணம் என்றால் 6ஆம் வீட்டுன்னு பார்க்கிறது. பாக்யாதிபதி 12 ஐன சைன சுகத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் என்பது அதிகமாக நமக்கு ஏற்படும். அந்த இடத்துலயே 2 குருமார்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. சுக்கிரன் தேவகுரு ஆகிய சுக்கிரன், அது தேவகுரு ஆகிய புரஹஸ்பதி, அசுரகுரு ஆகிய சுக்கிரன். இந்த 2 பேர் காம்பினேஷன் நமக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறது. ஆக இந்த குரு சுக்கிரனோட இணைவு என்பது மிக விசேஷமானது. எதிர்பாராத ஒரு அசாதாரண ஒரு யோகங்களை அள்ளி தரக்கூடியதாக அமைந்துவிடும். காரணம் என்றால் விரயத்தில் குரு இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போய் அந்த இடத்துல நமக்கு நல்ல வாய்ப்புகளை தேடி வரக்கூடிய அற்புதமான நிலை என்பது. 7, 8 கூடி சனி பகவான் 7ஆம் காரகத்துவம் 8ஆம் காரகத்துவம் சனி பகவானுக்கு கூடியது. பாக்கியத்தில் இருக்கிறார். ஆக மனைவி மூலமா பாக்கியங்கள் அடையலாம். மனைவி மூலமா சம்பந்தமான சொத்துக்கள் ஏற்படலாம். 8ஆம் இட கெட்டாதிபத்தியம் சம்பந்தப்படுறதுனால ஆஸ்பத்திரி செலவு சம்பந்தம் இல்லாத குழப்பங்கள் வரலாம். அது போலவே அஷ்டமத்தில் வந்து ராகு இருக்கிறார். அஷ்டமத்தில் ராகு சனி வீட்டில் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு உண்டாகிற வாய்ப்பாக உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஜாகிரதாக செயல்பட வேண்டும். தொழில் ஸ்தானம் 10 கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் வந்து நமக்கு 7ஆம் பார்வையாக நமக்கு வந்து சனி பகவானை பார்க்கிறார். செவ்வாய்க்கு 3 பார்வைகள் உண்டு. 4ஆம் பார்வை, அது போலவே 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை. 8ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஆக தொழில் சிறப்பாக அமைத்து கொடுப்பார், அதில் மாற்று கருத்து இல்லை. 8ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுல கடகராசனங்களுக்கு தொழில் என்பது உறுதியாக மேலும் மேலும் முன்னேற்றத்துக்கு அடையிறதுக்கு உண்டாகின வாய்ப்பு என்பது கிடைக்கும் அப்படின்றது உறுதி. ஆக பாக்கியாதிபதி குரு பகவான் விரயத்தில் இருக்கிறத வெளிநாட்டில் இருந்து வருமானம் வர்றதுக்கு உண்டாகின வழி. சனி பகவானும் பாக்கியத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிருஷ்டமான அமைப்புகள் என்பது தேடி வரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் பார்க்கறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல ஜாகிரதாக இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு கருத்து. 11 கூடி சுக்கிர பகவான் விரயத்தில் இருக்கிறார். ஸோ எதிரி எவ்வளோ காசு வந்தாலும் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, தண்ணிமாக செலவாயிட்டு இருக்கு, காசு வந்து நம்மளால் சேமிப்பு பண்ண முடியல, வர மாதிரி கண்ணுக்கு தெரியுதுங்க, கையில் 5 பைசா நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் அந்த லாபாதிபதி வந்து விரயத்தில் இருக்கிறது என்பது. லாபாதிபதி விரயத்தில் இருக்கும்போது விரயஸ்தானம் கட்டுக்குள்ள அடங்கியிருக்க வேண்டும். ஆனால் விரையாதிபதி வந்து மேலோங்கி இருக்கிறதுனால லாபம் என்பது குறையும். வரவு 10 செலவு, அதாவது வரவு 8 செலவு 10 கதவு மாதிரி கொண்டு போயிடும். ஆக இதெல்லாம் மாறிடும். ஆக நமக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் பொறுத்து வரை கடகராசி அன்பர்களுக்கு அதிருஷ்டமான யோகங்கள் என்பது உறுதியாக கிடைக்கிறது. காரணம் என்றால் தொழில்ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறதுனால புது வேலை வாய்ப்புகளை தேடி வர்றதுக்கு உண்டாகின அதிருஷ்ட வாய்ப்பு என்பது ஏற்படுகிறது. 11ஆம் இடத்துல குரு பகவான், 12ஆம் இடத்துல குரு சுக்கிரனோடு இணைந்து 6ஆம் பாவத்தை பார்ப்பது என்பது மிக சிறப்பு. கடன்கள்லேருந்து எதிர்பாராத தனவரவு, இதெல்லாம் எதிர்பாராத
நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்பு. குரு பார்வையின் எடுத்துக்கொண்டால் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கிறது, 6ஆம் இடத்தையும் பார்க்கிறது, 8ஆம் இடத்தை பார்க்கிறது. 4ஆம் இடத்தை பார்க்கிறதுனால இந்த பூமி சம்பந்தமா வீட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிவிடும். வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படுகிறது. 6ஆம் பாவத்தை பார்க்கிறது. நீண்ட வருஷங்களை கட்ட முடியாத கடன்கள் எளிதாக கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு இது எதிர்பாராத தனயோகம் என்பது ஏற்படுகிறது. 8ஆம் இடத்துல ராகு வந்தை குரு பார்ப்பதனால எதிர்பாராத தனயோகம் என்பது. ராகு அசுர வளர்ச்சி தரக்கூடிய கிரகம் குரு பார்வையில் இருக்கும்போது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் அள்ளித்தரும். அத்தகையான ஒரு சிறப்பான யோகமான காலமாக ஆகஸ்ட் மாதம் அமைகிறது. ஆக நம்ம மார்ச் மாதத்தில், அதாவது ஜூன் மாதத்தில், ஜூலை மாதத்தில் நடக்காத பல பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது ஆகஸ்டில் நமக்கு நிச்சயமாக சூரிய பகவான் 16க்கு அப்புறம் சூரிய பகவான் சிம்மத்துக்கு தன்னுடைய சொந்த ராசிக்கு செல்கிறார் வலிமையான நிலையில். ஆக மாதம் போகிற ஆகஸ்ட் மாதம் போகிற நல்ல விசேஷமான நாளாக நமக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அள்ளி தரக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பது கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுது. ஆக ஆகஸ்ட் மாதத்தினுடைய எதிர்பாராத தனயோகங்கள், அதிருஷ்டங்கள், வேலை வாய்ப்புகள் எளிதாக பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வீர். சர்வேஜனா சுகினோ பவந்து. சுகி பவ.